ஹலோ, உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 1 மந்த் கூட ஃபுல்லாக இல்லை. இந்த டைமில் எப்படி வந்துட்டு ரிவிஷன் கரெக்டாக பண்ணலாம், இன்னும் ப்ராப்பராக நிறையா போர்ஷன்ஸ் கவரே பண்ணலையே, இன்னும் படிக்கவே இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணுறது, ரிவிஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, மார்க்ஸை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ உங்களோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்டான பிளான் பண்ணுறது, அண்ட் என்னோட போர்டு எக்ஸாம் டைமில் நான் என்னென்ன டிப்ஸ் ஆர் சீக்ரெட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டு இன்க்ரீஸ் மை மார்க், அண்ட் ஸ்ட்ரெஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், ஃபியர், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டைம் டேபிள். ஸோ இந்த டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்கோ அந்த டேஸோட டேட் எல்லாம் ஒரு லைனாக எழுதி வச்சு அதுக்கு பக்கத்தில் அந்த டேயில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்னோட பப்ளிக் எக்ஸாம் டைமில் நாங்கள் சேர்ந்து படிக்கும்போது 12 டேஸ் இருந்துச்சு, ப்ளஸ் 3 டேஸ் ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் 9 டேஸ் தான் எங்களுக்கு டோட்டலாக இருந்துச்சு ஃபார் ஃபைனல் ரிவிஷன். ஸோ அந்த ஃபைனல் ரிவிஷன் பண்ணும்போது நாங்கள் போட்டது தான் இது. ஸோ 16th February நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இடையில 19, 20, 21 வந்து எங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 16th March 1 வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது போட்டது தான் இந்த டைம் டேபிள். ஸோ அதில் வந்துட்டு மார்னிங் ஃபிசிக்ஸ், ஈவினிங் பயாலஜி, மார்னிங் கெமிஸ்ட்ரி, ஈவினிங் ஃபிசிக்ஸ், மார்னிங் மேக்ஸு, ஈவினிங் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி மாடரேஷனோட நாங்கள் மாற்றி மாற்றி ஆல்டர் பண்ணி படிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஒரு நாளைக்கு, அதாவது நம்ம ஒரு செஷன் படிக்கும்போது 2 to 3 சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர்ஸ், பயோ படிக்கும்போது 4 சாப்டர்ஸ் ஒரு 5-6 சாப்டர்ஸ், ஒரு மேக்ஸ் படிக்கும்போது வந்துட்டு 4 சாப்டர்ஸ் ஒரு 3 சாப்டர்ஸ், அந்த மாதிரி வச்சு தான் படித்தோம். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ரிவிஷன் முடிக்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இன்னொரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். லைக் 1 மார்க்ஸ் தனியாக நீங்கள் ஒரே நாளில் படிக்க போகிறீங்க, அண்ட் 2 to 3 டேஸ் எடுத்துகிட்டு 5 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் ஒரு 2 to 3 டேஸில் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட படிக்கலாம் ஃபார் ஆல் சாப்டர்ஸ். எங்களுக்கு வந்துட்டு சாப்டர் வைஸ் படிக்கிறது தான் செட் ஆச்சு, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சாப்டர் படிக்கும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சாப்டரில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா புக் இன்சைடை ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். புக் இன்சைட் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புக் பேக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் இன்சைடில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு புக் இன்சைடில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்த சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போய்க்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி புக் பேக்லாம் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா புக் இன்சைடை வந்து கொஞ்சம் ரீட் மட்டும் பண்ணுங்கள். சும்மா ரொம்ப போய் ஒவ்வொரு லைனும் மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ரீட் தான் பண்ண போகிறீங்க. ரீட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களோட எக்ஸாம் டைம்ஸில் ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு டைம் புக்கை திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நார்மலாக அப்ரோச் பண்ணணும். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து சரியாகவே எந்த சாப்டரும் படிக்கவே இல்லை அப்படின்னா புக் பேக்கை மட்டும் ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் டு ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாடரேட் கொஸ்டின்ஸ், ஹார்ட் கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இவ்வளோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ப்ரோக்ரஸோட மார்க் உங்ககிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் ப்ராப்பராக படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி, நல்லா படிச்சிருந்தாலும் சரி, இது இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படின்னாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு படிங்க. நான் வந்துட்டு என்னோட எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதில் வந்து ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணும்போது டிக் போட்டுகிட்டே வருவேன். ஸோ இந்த மாதிரி தான் படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் 5 மார்க்ஸ் ஆர் லாங் ஆன்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டிஃபர் ஆகும் இல்லையா, அதை லாங் ஆன்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ லாங் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், உங்களுக்கு கொடுத்த ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். சேம் டைப் ஆஃப் ஆர் சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக அந்த லாங் ஆன்சர்ஸில் கேட்டுட்டு இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த சேம் கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக கேட்குறது, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் படித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டு அதை படிங்க. நான் அப்படி தான் என்னோட ஃபிசிக்ஸ்க்கு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி கிளியராக முடிச்சது மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் 1 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் தரோவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் நமக்கு ஒரு
15 1 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20 வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாவோ இல்லை புக் இன்சைடில் இருந்தோ ப்ராப்ளம் டீம் கொஸ்டின்ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அதனால நீங்கள் புக் பேக் ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் புக் இன்சைடோ இல்லை ப்ராப்ளம் டைப் கொஸ்டின்ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், தட் இஸ் ஷார்ட் ஆன்சர். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு புக் பேக் அண்ட் புக் இன் ரெண்டுலேயும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நல்ல மார்க் கெயின் ஆகிற மெத்தடில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பர்ஸ். ஸோ லாங்குவேஜுக்கு வந்துட்டு நமக்கு கிராமர், வொக்காபுலரி அண்ட் ரைட்டிங் பார்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ கிராமர், வொக்காபுலரிலாம் நல்லா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ரைட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மேட் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்மேட்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட மார்க்ஸை கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தில் ப்ராப்ளம்ஸ் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ், ஃபியர் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் எல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடியும், நான் வந்து நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணி நிறைய படிக்கவே உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு. அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. டு அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் உங்களுக்கு சின்ன சின்ன ரிமைண்டர்ஸ் வச்சுக்கோங்க. அலார்ம் வச்சுக்கலாம், டைமர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு கரெக்ட் டைமில் அது வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ வந்துட்டு ரிமைண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க ரிமைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஏர்ஜ் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து படிப்பீங்க. அதனால் உங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷன் அவாய்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் வந்துட்டு எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய வீடியோஸ் ஆக்சுவலி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். உங்களோட எக்ஸாம்ஸ்க்குலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டூ ஹார்ட் ஒர்க், ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்கமிங் இயர்ஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் இயர்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்டை படிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். And do subscribe and stay tuned. Thanks for watching.